Hi students, I am Gopinath, 12th Max, exercise 7.5. Evaluate the following limits if necessary use L'Hopital rule. Question number 10, limit extend to pi by 2 sin x power tan x கொடுத்துருக்காங்க. இப்போ டயட் என்ன பண்ணுங்க எக்ஸுக்கு பை பை 2 என்ட்ரி பண்ணி பார்க்கலாம். அப்ளை பண்ணுறப்போ என்ன ஆன்சர் எடுத்து பாருங்கள். ஸோ எக்ஸுக்கு பை பை 2 அப்ளை பண்ணுறப்போ தட் இஸ் sin pi by 2. sin pi by 2 வேல்யூ நமக்கு இட் இஸ் 1. இட் இஸ் 1 அண்ட் பவரில் பார்த்தீங்கன்னா tan x இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பவர் pi by 2 அப்ளை பண்ணுறப்போ தட் இஸ் tan pi by 2 வரும். tan pi by 2 வேல்யூ நமக்கு இன்ஃபினிட்டி தட் இஸ் 1 power of infinity கிடைக்கும். இட் இஸ் 1 power of infinity வந்தாலும் இட் இஸ் இன்டிட்டர்மினட் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி பவர் டேர்மில் உங்களுக்கு இன்டிட்டர்மினட் ஃபார்ம் வந்திருந்தால் இந்த கொடுத்த கொஸ்டின் நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் டூ சம்ஸ் இந்த மாதிரி தான் பார்த்துனுக்குறோம். இந்த டேர்ம் என்ன பண்ணலாம், இதை ஒய் இஸ் ஈக்குவல் டு sin x பவர் tan xன்னு எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இதை டேக் லாக் ஆன் போத் சைடு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ். அப்போ லாக் இன்டோட அப்ளை பண்ணுறப்போ இந்த இடத்துல நமக்கு லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் சைன் எக்ஸ் பவர் டேன் எக்ஸ்ன்னு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாகில் வந்து பவர் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அது மல்டிபிள் கன்வெர்ட் ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்துப்போம் தட் இஸ் லாக் ஆஃப் எம் பவர் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா இது எப்படி போடலாம், எக்ஸ் லாக் எம்னு போடலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இதை மாற்றிக்கிங்க. ஸோ போடும் என்ன கிடைக்குன்னா தட் இஸ் லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த பவர் டேர்ம் மல்டிபிள் வரும். தட் இஸ் லாக் இருக்கும்போது என்ட்ரி பண்ணுறப்போ tan x இன்ட்டு லாக் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாக் ஒய் அப்படியே வச்சுங்க. இந்த லாக் சைன் எக்ஸ் டிவைடட் பை இது 1 by tan x மாற்றிக்கிறேன். ஸோ லாஸ்ட் சம்லேயே லாஸ்ட் டூ சம் ரீசன் சொல்லிப்பேன். இந்த மாதிரி மல்டிபிள் டம்மாக இந்த மாதிரி லிமிட் சம்மில் இருக்கக்கூடாது. ஏன்னா லாபிட்டல் ரூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா யூவி மெத்தடில் இருக்குது. ஸோ யூவி மெத்தடை அவாய்ட் பண்ணுறப்போது என்ன பண்ணுறோன்னா இந்த tan x வந்து 1 by tan x மாற்றுறோம். அப்படியே அகைன் நம்ம திருப்பி ரிவர்ஸ் வரும்போது அகைன் கொஷினே வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்னா இந்த 1 by tan x நம்ம என்ன மாற்றிக்கலாம், cot xன்னு மாற்றிக்கலாம். ஸோ இதை log y is equal to log sin x divided by 1 by tan xங்கிறது cot x மாறும். இப்போ கொடுத்த கொஸ்டினில் இப்போ லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ லிமிட் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டெண்ட் டு பை பை 2. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணுறப்போ லிமிட் எக்ஸ்டெண்ட் டு பை பை 2 log y. இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறப்போ இதுக்கும் லிமிட் என்ட்ரி ஆகும். தட் இஸ் லிமிட் எக்ஸ் டு பை பை 2 அப்ளை பண்ணுறப்போ log ஆஃப் sin x டிவைட் பை cot xன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு லிமிட் வந்து பை பை 2 அப்ரோச் பண்ணுறோம். அப்ளை பண்ணுறப்போ என்ன வரும் பாருங்கள். ஸோ cot pi by 2 வேல்யூ வந்து 0. ஸோ இந்த 0 என்ட்ரி பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு pi by 2 sin pi by 2. ஸோ தட் இஸ் sin 90. sin 90 வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் 1 கிடைக்கும். ஓகேங்களா, பட் இங்கே log 1 இருக்குது. பட் நம்ம log 1ஓட வேல்யூ தெரியும், தட் இஸ் 0. ஸோ அப்போ தேவை இதுவும் 0. தட் இஸ் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இதுலேருந்து 0 by 0 ஃபார்மில் வந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியது தான். ஸோ அப்ளைங் L'Hopital ரூல். ஸோ அப்ளைங் L'Hopital ரூல். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ கொடுத்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். தட் இஸ் லிமிட் எக்ஸ் டு பை பை 2 இந்த லாக் சைன் எக்ஸ் இருக்குது. பட் நம்ம ஃபார்முலா தெரியும் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 by xன்னு கிடைக்கும். இந்த இடத்துல எக்ஸுன்றது சைன் எக்ஸாக இருக்குது. அப்போ லாக் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் என்ன கிடைக்கும், 1 by sin எக்ஸ்ன்னு வரும். தேர்ஃபோர் அப்ளை பண்ணுறப்போ நம்ம என்ன கிடைக்குன்னா 1 by sin எக்ஸு. பட் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், இட் இஸ் காஸ் எக்ஸ்ன்னு வரும். டிவைடட் பை நெக்ஸ்ட்டு காட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நமக்கு மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ். நெக்ஸ்ட் இந்த கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் என்ன பண்ண சிம்பிளி பண்ணுறப்போ இது 1 by sin ஸ்கொயர் எக்ஸாக மாற்றிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லிமிட் எக்ஸ் டு பை பை 2 இதை என்ன பண்ணாது மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை காஸ் எக்ஸ் டிவைடட் பை சைன் எக்ஸ்ன்னு மாற்றிக்கலாம். டிவைடட் பை இந்த கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் என்ன பண்ணலாம், மைனஸ் 1 by sin ஸ்கொயர் எக்ஸாக மாற்றிங்க. ஸோ இதில் மைனஸ் 1 by sin ஸ்கொயர் எக்ஸு. இதை சிம்பிளி பண்ணுறக்கோசரம் இந்த டிவைட்டம் மேலே வந்து என்ன ரெசிபிள் சேஞ்ச் ஆகும். அப்போ டிவைட்டம் மல்டிப்ளிகேஷனாக மாறும். அப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன கிடைக்குன்னா லிமிட் எக்ஸ் டு பை பை 2 காஸ் எக்ஸ் டிவைடட் பை சைன் எக்ஸ் இன்ட்டு இது மேலே வந்து என்ன ஆகும் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ இதில் ஒரு சைன் எக்ஸும் இதில் ஒரு சைனும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் நம்ம என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ லிமிட் எக்ஸ் டு பை பை 2 வெறும் காஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ டிவைட் பை மைனஸ் 1 ஃப்ரண்ட்டில் இருந்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு லிமிட் என்ட்ரி பண்ணுறீங்க. எக்ஸுக்கு பை பை 2 என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ காஸ் பை பை 2 அண்ட் சைன் பை பை 2.
ஸோ டோட்டலோட வேல்யூ என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னா cos pi by 2 வேல்யூ வந்து 0, sin pi by 2 வேல்யூ 1. ஸோ எனிதிங் ஆன்சர் 1 into 0, ஸோ 0 ஆகிடும். ஸோ டோட்டலோட வேல்யூ வந்து 0 ஆகிடுச்சு. இதோட கண்டினியூஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிமிட் x2 pi by 2 log y வேல்யூ 0ன்னு மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல எழுதிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த என்ட்ரி பண்ணிட்டேன். லிமிட் x2 pi by 2 log y is equal to 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம y என்ன அசியூம் பண்ணிப்போம். ஈவன் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல yன்றது sin x பவர் ஆஃப் tan xன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல எடுத்துங்க y டேர்மை சொல்லி என்ட்ரி பண்ணுறேன். ஸோ லிமிட் x2 pi by 2 log ஆஃப் y டேர்ம்ன்றது sin x பவர் tan x ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இந்த லிமிட் உள்ளே எடுத்தனால இந்த லாகை வெளியே ரிமூவ் பண்ணுறேன். அப்படி வெளியே ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு பார்த்தீங்கன்னா ஸோ லாக் ஆஃப் ஸோ லிமிட் x2 pi by 2 ஸோ ரிமைன் என்ன கிடைக்கும்னா sin x பவர் ஆஃப் tan x ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லிமிட் x2 pi by 2 sin x பவர் tan x ஈக்குவல் டு இந்த லாக் வெளியே போகும்போது e மாறும். நெக்ஸ்ட் இங்கே 0 இருக்கிறதுனால இதை e பவர் ஆஃப் 0ன்னு எழுதிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா e பவர் 0 வேல்யூ வந்து நமக்கு 1 கிடைக்கும். இப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா லிமிட் x2 pi by 2 sin x பவர் tan x இஸ் ஈக்குவல் டு வேல்யூ வந்து 1. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.